எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பஞ்சாங்க பற்றிய குறிப்பும் 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான ராஜநிலை எண்களை பற்றியும் ஆடி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு நேற்று பார்த்ததோட தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்சநாய காலம் பராபவ வருடம் ஆடி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை இன்று 22/7/2026 நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மதியம் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, சூலம் வடக்கு திசை, சூலம் வடக்கு திசை நோக்கி போகிறதா இருந்தால் ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி நவமி திதி, நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், யோகம் சுபம் நாம யோகம், கர்ணம் பவகர்ணம் காலை 9:30 மணி வரை, பின்பு பாலவ கர்ணம், சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிக்கு. கிரக நிலவரங்கள்: ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான், கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவான், துலா ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்கள் ராசி அல்லது உங்கள் லக்னத்துக்கு உண்டான நம்பரை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும்போது உங்களுக்கு என்ன தேவை, திருமணம் நடக்கணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, இடம் வைக்கணுமா, வீடு வாங்கணுமா, நகையை மீட்கணுமா, வண்டி வாங்குறது, இது மாதிரி எண்ணற்ற கோரிக்கை உங்களுக்கு இருக்கும் மனிதராக பிறந்தவங்க. ஓகேங்களா? அதை மனசில் நினச்சிங்க. ஏதாவது ஒன்றை மட்டும் நினச்சிக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்கள் குழந்தைக்கு திருமணம் ஆகணும்னா நீங்கள் என் பையனுக்கு திருமணம் நடக்கணும், நன்றி இறைவா, அவ்வளோதான். இதை நீங்கள் சொல்ல 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 100 நாளுக்குள்ளார ஒரு அற்புதமான வரன் உங்களை சேரும். ஓகேங்களா? மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 8484. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 8989. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 3333. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 2020. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 2222. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 14. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 3737. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 6464. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 7272. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 68. கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 7979. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 9292. இவை அனைத்தும் காமனான ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்ஃபோன் நம்பர் வேணுமா, பணத்தை ஈர்க்கக்கூடிய பாஸ்வேர்ட் நம்பர் 4 டிஜிட் 6 டிஜிட் வேணுமா, கீழுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கட்டணம் பெற்றுக்கொண்டு தான் உங்களுக்கு எல்லாமே உங்கள் ஜாதகப்படி எடுத்து தரப்படும். ஓகேங்களா? நம்ம அடுத்தது பார்க்குறது கும்ப ராசிக்கு நம்ம
ஆடி மாத பலன்களில் தொடர்ச்சியை தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, ஓகேங்களா. கும்பராசிக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடகம் வரும். அந்த அதிபதி வந்து சிம்ம வீட்டில் வந்து பயணம் செய்கிறாங்க. இந்த 6லேயே குருவும் சூரியனும் வந்து பயணம் உண்டு, ஓகேங்களா. ஆடி மாதத்தில் நல்ல வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் நல்ல அமைப்பு வந்து உண்டு, ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியே குரு தான், அவர் 6ஆம் இடத்துல இருக்கனால நல்ல வேலை வந்து கிடைக்கும். வேலையில் மாற்றங்களை எதிர்பார்த்தாலும் நிச்சயமாக நல்ல அமைப்பு வந்து உண்டு. பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் கேது பயணம் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த 7ஆம் இடத்து செவ்வாயோட பார்வை வந்து இருக்குது, ஓகேங்களா. கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகும், ஓகேங்களா. சின்ன சின்ன சண்டைகள் வரும். சண்டைகள் வந்தாதான் காதல் வரும், அன்பு வரும், வீட்டில் எல்லாமே நடக்கும், ஓகேங்களா. அதனால நல்ல அமைப்புன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் வந்து இடமாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, அதனால இடமாற்றம் செஞ்சுக்கலாம். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் விரக்தி, கடவுள் மேல் நம்பிக்கை அதிகமாக இருக்கும், அதை தவிர்க்க முடியாது. இன்னொரு 6 மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும், ஓகேங்களா. இப்போ திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதம் தடை தாமதம் தான் ஏற்படும், ஓகேங்களா. அடுத்த மாதம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் உங்களோட மேட்ரிமோனிலாம் பதிவு பண்ணுறது பண்ணலாம், தவறு கிடையாது. தந்தைக்கு எப்படி இருக்கும்? கும்பராசியில் பிறந்தவங்களோட தந்தைக்கு 9ஆம் இடம் தான் தந்தை, ஓகேங்களா. சுக்கிரன் அவர் வந்து பாதகஸ்தானத்தில் இருக்கிறாரு. தந்தைக்கு வந்து ஒரு விதமான விரக்தி ஏற்படும். அதிகப்படியான ஆசை, காசு பணத்துக்கு ஆசைப்பட்டாங்கன்னா வம்பு வழக்கில் போய் மாட்டுவாங்க. எம்மலம் சீட்டு ஷேர் மார்க்கெட்லாம் சேர்ந்துடக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து இல்லைன்னு வருத்தப்படுவாங்க. அதனால தான் இந்த குறுக்கு வழியில் வந்து ஆள் பிடிச்சி விட்டா நமக்கு கமிஷன் கிடைக்குன்னு சொல்லி சேருவாங்க, அதில் மாட்டிக்குவாங்க, கவனம் வேண்டும். என்னதான் ஓவர் டைம் பார்த்தாலும் வந்து சம்பளம் குறைவாக தான் இருக்கும் இன்னொரு குறிப்பிட்ட நாட்களுக்கு, ஓகேங்களா. அடுத்தது தொழில் மற்றும் மாமியார். கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? 10ஆம் இடம் தான் தொழில், ஓகேங்களா. செவ்வாய் அவர் 4ல் தான் பயணம் செய்கிறாரு. இந்த 10ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்குறாங்க, குரு பகவானோட பார்வையும் இருக்குது. அப்போ தொழிலில் நல்ல விதமான முன்னேற்றங்கள் வந்து உண்டு. தொழிலில் இத்தனை நாள் திட்டம் போட்டிருந்தாங்களா, அந்த திட்டங்கள் அனைத்தும் இனிமேல் தான் ஒன்று ஒன்றா செயல்பட ஆரம்பிச்சிருக்கும், ஓகேங்களா. ஆனால் அதே மாதிரி பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா செவ்வாயோட பார்வைப்படுது பார்த்தீங்களா, அதனால டக்குன்னு அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி நீங்கள் வந்து பேசிடுவீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக, வார்த்தையில் கவனம் வேண்டும். கும்பராசியில் பிறந்தவங்க தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டும். இப்போ இதே இவங்களுக்கு மாமியாருக்கு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மாமியாருக்கு சேம் அதே தான். அவங்க வந்து காசி, ராமேஸ்வரம் புனித ஸ்தலத்துக்கு போகிறதுக்கான ஆசைப்படுவாங்க. போயிட்டு வரதுக்கான அமைப்புகள் வந்து உண்டு, ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து புனித யாத்திரை உண்டு. அல்லது ஏதாவது ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இறை வழிபாடை நோக்கி அதிகமாக பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சித்தர்கள் வழிபாடை நோக்கி வந்து பயணங்கள் அதிகமாக இருக்கும் மாமியாரை பொறுத்த வரைக்கும். அடுத்தது கூட பிறந்தவங்க அன்னை, அக்கா அல்லது மருமகன், மருமகள் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? 11ஆம் இடம் தான் நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கொஞ்சம் அதிகமாக வரும், ஓகேங்களா. ஏன்னா குரு பகவான் தான் அவர் உச்சமாக இருக்கிறாரு. அதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். அவங்களுக்கு வாகன விபத்தெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் உங்கள் அண்ணனாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், மருமகன், மருமகள், ஓகேங்களா. வீண் விரைய செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இப்போ கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு பதவி உயர்வு உண்டானா கண்டிப்பாக இல்லை தான். இந்த மாசத்துல, ஆடி மாசத்துல அது வராமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லதான். வெளிநாட்டு யோகம் வந்து உண்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நிச்சயமாக வெளிநாட்டு வாய்ப்பு தேடி வரும். ஆனால் நீங்கள் போகிறதுக்கு வந்து மனசு வராது, ஓகேங்களா. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தானாக வரும், நீங்கள் போக மாட்டீங்க. ஓகே. இப்போ கும்ப ராசிக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்ன சார் பரிகாரம்? எல்லா ராசிக்கும் சொல்கிற மாதிரி தான். குலதெய்வம் தான் ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை நல்லா இறுக்கி பிடிச்சுங்க. டெய்லியும் போனால் சிறப்பு. சார் நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம், வெளி மாநிலம், வெளிநாட்டில் இருக்கோம், என்ன சார் பண்ணுறதுன்னா, அந்த இடத்துல நின்றுக்கிட்டே உங்களோட தெய்வம் எந்த திசையை நோக்கி இருக்கோ அந்த திசையை நோக்கி வீட்டில் இருந்தே மனசார கும்பிடுங்க. உங்கள் தெய்வம் உங்களை தேடி வரும். தெய்வமே தெரியல சார் என்ன பண்ணுறது? குலதெய்வம் தெரியாதவங்க டெய்லியும் சூரியனும் காலையில், இரவு சந்திரன் வழிபாடு பண்ணுறது சிறப்பு. வழிபாடுனா ஒன்றும் இல்லை, நேராக போய் மாடியில் போய் கையை எடுத்து கும்பிடணும், அவ்வளோதான். எங்கள் குலதெய்வம் யார் தெரியல, நீ தான் எங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாவே போதுமானது, ஓகேங்களா. அடுத்தது வந்து இஷ்ட தெய்வ வழிபாடு. உங்கள் வீட்டில் உள்ள ஃபோட்டோஸ், எந்த சாமி ஃபோட்டோ இருந்தாலும் ஏதாவது ஒன்று சாமி பிடிச்சுங்க. அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோயில், முருகனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம், காளியாக இருக்கலாம், எல்லா தெய்வம் எது வேணாலும் இருக்கட்டும், A to Z. ஏதாவது ஒரு தெய்வம் ரெகுலராக காலைல 8 மணி உங்களுக்கு எந்த நேரம் போகிறதுக்கு டைம் இருக்கோ அந்த நேரத்தில் போய் தினைக்கும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்களும் வழிகாட்டும் என்று கூறி
இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.